சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் மதுபோதையில் வெளியூர் செல்ல வந்த பெண்ணிடம் சில்மிஷத்தில் ஈடுபட்ட ஓமலூர் குற்றப்பிரிவு காவலர் கைது செய்யப்பட்டார். சேலம் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் தமிழகத்தின் முக்கிய நகரங்களுக்கு இயக்கப்படுகின்றன. அதனால் பேருந்து நிலையம் எப்போதும் பரபரப்பாக காணப்படும். எனவே பள்ளப்பட்டி போலீசார் இரவு பகலாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலையில் வாலிபர் ஒருவர் கள்ளக்குறிச்சி பேருந்து நிற்கும் இடத்தில் கை குழந்தையுடன் வந்த பெண்ணிடம் பேச்சு கொடுத்து பாலியல் ரீதியாக போதையில் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. திருப்பூர் பேருந்தில் ஏறுவதற்காக சென்ற அந்த பெண்ணின் கையை பிடித்து இழுத்து தான் ஒரு போலீஸ் என கூறி மிரட்டினாராம். இதனால் அதிர்ச்சியடைந்த பெண் அது குறித்து அருகில் இருந்தவர்களிடம் தெரிவித்துள்ளார். அப்போது பயணிகள் அவரை பிடித்து விசாரித்த போது நான் போலீஸ் என்றும் அந்த பெண் குற்றவாளி, அவரை பிடித்து காவல் நிலையம் அழைத்து செல்வதாக கூறியுள்ளார். சந்தேகமடைந்த பயணிகள் போலீஸ் என்று கூறிய வாலிபரை பிடித்து அருகில் உள்ள பள்ளப்பட்டி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது தமது பெயர் கலையரசன் என்றும் ஓமலூர் காவல் நிலையத்தில் சிறப்பு கிரைம் பிரான்ச் முதன்மை காவலராக பணியாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் போலீசார் விசாரித்த போது தன்னை பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாகவும் கையை பிடித்து இழுத்ததாகவும் கூறினார். அது தொடர்பாக அந்த பெண் புகார் அளித்தார். அதே நேரத்தில் பிடிபட்டவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்றது. அப்போது அவர் ஓமலூர் டிஎஸ்பி அலுவலகத்தில் முதன்மை காவலராக பணிபுரிவது உறுதியானது. போதையில் வரம்பு மீறி செயல்பட்டதும் தெரிய வந்தது. இதையடுத்து மாநகர காவல் ஆணையர் பிரவீன்குமார் அபினவ் உத்தரவின் பேரில் ஓமலூர் காவல் நிலைய தலைமை காவலர் கலையரசன் மீது பாலியல் தொல்லை வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய காவலரே குடிபோதையில் பெண் ஒருவரிடம் பாலியல் சில்மிஷத்தில் ஈடுபட்டு கைதான சம்பவம் சேலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.